நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். நம்ம வள்ளிக்கு வந்து எல்லா உண்மையுமே தெரிஞ்சு போச்சு அப்படி தாங்க சொல்லணும். அதாவது மாறனும், வீராவும் வந்து சேர்ந்தே வாழல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சு. அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வள்ளி வந்து ஒரு ஆட்டோவில் வந்து போய்க்கிட்டு இருக்காங்கல்ல, நேரா வந்து ஒரு கடைக்கு போகிறாங்க. அந்த கடையில் போய் பார்த்தா மாறன் வந்து இல்லை. இந்த கடையில் வந்து மாறன் இல்லை. அப்போனா அவன் வந்து அண்ணியோட சமாதிக்கு போயிருப்பானோ? கண்டிப்பாக அங்கே தான் போயிருப்பான். டிரைவர், அண்ணியோட சமாதி இருக்குது, அங்கே வண்டியை விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே டிரைவர் வந்து அங்கே வண்டியில் போகிறாரு. போனவொடனேயும் பார்த்தா அங்கே தான் படுத்து கிடக்காரு. டிரைவர் கொஞ்ச நேரம் இருங்க, நான் வந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு வந்து வள்ளி வந்து அந்த இடத்துக்கு ஓடி போகிறாங்க. டேய் மாறா, எந்திரா எந்திரா அப்படின்னு சொல்லிட்டு படுத்திருந்தவங்களை வந்து எந்திரிச்சு உட்கார வைக்காங்க. என்னடா இங்கே வந்து குடிச்சிட்டு இப்படி படுத்து கிடக்க, உனக்கு என்னடா பிரச்சனை? கொஞ்ச நாள் வந்து குடிக்காமல் இருந்தல, இப்போ என்னடா பிரச்சனை? வீட்டில் வந்து வீரா உன்னை தேடிக்கிட்டு இருக்கா. வீரா வந்து உன்னை வீரா கல்யாணம் பண்ணதுலேருந்து நீ வந்து குடிக்காம தானடா இருந்த அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாத்த, நீ சொல்கிறதெல்லாம் உண்மைதான். வீரா வந்து என் வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் நான் குடிக்காமல் இருந்தேன். எவளால் வந்து குடிக்காமல் இருந்தனோ இப்போ அவளால் தான் நான் குடிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற, அவளால் குடிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஆமாத்த, நான் குடிக்கிறதுக்கு காரணமே அவள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டே என்னடா இருந்துச்சு உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ளே, என்னடா பிரச்சனை சொல்லுடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அத்தை என்கிட்ட டைவர்ஸ் கேட்குறா போதுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னால் உங்களுக்கு பயங்கரமான ஷாக் ஆயிடுது. என்னடா சொல்கிற, டைவர்ஸ் கேட்குறாளா? நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக தானே இருந்தீங்க, பிறகு எதுக்குடா டைவர்ஸ் எல்லாம் கேட்குறா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே நாங்கள் சந்தோஷமாக இருந்தோமா? யார் சொன்னது? நீங்கள் எல்லாம் அப்படித்தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் அதான் கிடையாது. அவள் வந்து என்கிட்ட இருந்த கோவத்தை வந்து குறைக்கவே இல்லை. அவள் கல்யாணம் பண்ணுற அன்னைக்கு எவ்வளோ கோவமாக இருந்தாலோ அதே கோவத்தோடு தான் இன்றைக்கி வரைக்கும் இருக்கா. வெளியில் வேணால் எனக்கு வந்து பூஸ்ட் போட்டு தரவா, ஹார்லிக்ஸ் போட்டு தரவா, டீ போட்டு தரவா, இந்தாங்க சாப்பிடுங்க, தோசை சுட்டு தரேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னை கொஞ்சிக்கிட்டு இருக்கா. ஆனால் ரூமுக்குள்ளே எவ்வளோ கோவத்தில் இருந்தாலும் அதே கோவத்தோடு தான் இருக்கா. வெளியில் ஒரு மாதிரி நடிக்கா, அங்கே ரூமுக்குள்ளே போனால் வேறு ஒரு மாதிரி நடிக்கா. என்னால் வந்து அவள் கூட குடும்பம் நடத்த முடியல. நானும் எவ்வளவோ பொறுத்து பொறுத்து போயிட்டேன் அத்தை, ஆனால் என்னால் முடியலை. தயவுசெய்து வந்து அவளை வந்து டைவர்ஸ் கொடுத்துட்டு விறுவிறுன்னு நான் நடந்து வந்துடலான்னு தான் பார்த்தேன், ஆனால் முடியலை. அவளும் விட முடியல, அவள் கூட சேர்ந்து வாழ முடியல. நரக வேதனை வந்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் அத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. டேய் என்னடா சொல்கிற, நீங்கள் வந்து சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க தாடா, நான்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போனா அவள் எதுக்குடா அவங்ககிட்ட வெளியில் ஒரு மாதிரி நடிக்கிறா, வீட்டுக்குள்ளே வந்து வேறு ஒரு மாதிரி இருக்கா, என்னடா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதான் எனக்கும் தெரியலை, தெரிஞ்சால் நான் சொல்லியிருக்க மாட்டேனா அப்படி சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே வந்து நம்ம வள்ளி வந்து யோசிச்சு பார்க்காங்க. அப்போ வந்து அவங்க வீட்டில் போய் சொல்லியிருப்பாங்கள்ல, உங்கள் அக்கா காரியால் வந்து எங்கள் குடும்பமே அழிய போகுது, நீ தான் வந்து அதை காப்பாற்றணும் சொன்னோடனே அவன் கிளம்பி வந்திருப்பாங்களே. ஐயையோ, நம்ம கூப்பிட்டதுக்காக தான் வீரா வந்து வந்திருக்கா. இந்த பிரச்சனைக்கு காரணம் வந்து நானே இப்போ வந்து காரணமாயிட்டேன். என்ன பண்ணுறதுன்னு தெரில. எப்படியாவது வந்து வீரா மாறன் 2 பேர் வந்து பிரியக்கூடாது, அவங்கள சேர்த்து வைக்கணும். இவன் வேறு டைவர்ஸ் கொடுக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. டேய் தயவுசெய்து வந்து டைவர்ஸ் கொடுப்பேன் அப்படின்லாம் பேசாதடா, உனக்காக பிறந்தவ தான்டா அவளுக்காக பிறந்தவ தான் நீ, சரியா? 2 பேரும் வந்து விட்டு கொடுத்து போங்கடா தயவுசெய்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அத்தை, நான் எவ்வளவோ விட்டு கொடுத்துட்டு போயிட்டேன், மன்னிப்பு கேட்டேன். அவள் காலில் மட்டும்தான் விழுகலை, சொல்லு அதுவும் விழுகணுமா அப்படின்னு சொல்லிட்டு மாறன் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. டேய் அதெல்லாம் கிடையாதுடா, அவள் வந்து நல்ல பொண்ணு, கொஞ்சம் முன்கோவப்படுறா, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. தயவுசெய்து வந்து அவள் டைவர்ஸ் கேட்டால் இனிமேல் தரமாட்டேன்னு சொல்லிட்டு வா, நீ வந்து அம்மா சமாதியில் சத்தியம் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூப்பிட்றாங்க. அட போ அத்தை, என்னாலாம் பண்ண முடியாது, நான்லாம் வர முடியாது, அவள் கூட சேர்ந்து என்னால் இருக்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. டேய் என்னடா லூஸ்தனமாக பேசிக்கிட்டு இருக்க, வாடா ஒழுங்காக வந்து இந்த அத்தையை நீ மதிக்கிறேன்னா ஒழுங்காக வந்து சத்தியம் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அட என்ன அத்தை அப்படி சொல்லி யோசிச்சுட்டு, சரி நான் வந்து அவளை விட்டு பிரிய மாட்டேன் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாடா, நீ அவளை விட்டு பிரியக்கூடாது, ஏன்னா அவன் குடும்பத்தை பார்த்தையில அவங்க குடும்பம் வந்து அனாதையாக நின்றுக்கிட்டு இருக்கு. அவங்க குடும்பத்துக்கு நீ தேவைடா, உன்னோட உதவி வந்து கண்டிப்பாக தேவை. அப்பா என்ன சொன்னார், அவங்க குடும்பத்தை வந்து நம்ம தான் பார்த்துக்கணும்னு சொன்னார்ல, அப்போனா நீ தான்டா பார்த்துக்கணும் அப்பா இடத்துல இருந்து அப்படிங்கிற மாதிரி வந்து வள்ளி சொல்லிகிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து அவங்கள வந்து வா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாறனை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தோடனே பார்த்தா அங்கே உள்ளே வந்து நம்ம வீரா வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. எங்கே போனான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டுறாங்க. கதவை தட்டி உள்ளே வந்து என்னம்மா என்னாச்சு, எங்கே போனான் அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, இல்லைம்மா கடையில் கூட வேலை பார்க்குற ஒரு பையனுக்கு வந்து பிறந்த நாளாம், அதான் பார்ட்டின்னு சொல்லிட்டு கொஞ்சம் குடிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அத்தா என்ன சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மாறன் வந்து போதையில் சொல்கிறாரு. டேய் உனக்கு ஒன்றும் தெரியாது, கொஞ்சம் நேரம் அமைதியாடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரைட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகவே இருக்காங்க. சரிம்மா உள்ளே கூட்டு போய் படுக்க வை, ரொம்ப டயர்டாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டு போய் படுக்க வைக்காங்க. அவர் பார்த்தா பெட்டில் படுத்துடுறாரு. ஏய் என்ன பெட்டில் படுத்து கிடக்க, ஒழுங்கா கீழே போய் படு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கீழெல்லாம் படுக்க முடியாதுடி, தேவனா நீ போய் படு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன டெய்லியும் கீழே நீ தானே படுப்ப, இப்போ என்ன மேலே படுக்கிற அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் நான் மேலே தான் படுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இரு வள்ளியை தேடிட்டு போய் நான் வள்ளியம்மாட்ட போய் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. போய் கூட்டு வா, நான் ஏன் குடித்தேன் எது குடித்தேன் நானும் உண்மையை சொல்கிறேன், இப்போ என்ன வசதியாக உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே வீரா வந்து அமைதியாகவே இருந்துட்டு
இருந்துக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கீழேயே படுத்துக்கிறாங்க. நீயே மேலே படு சாமி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவர் சும்மா இருக்காமல் அந்த இடத்துல வந்து பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏய் என்ன நைட் நேரத்தில் தூங்க விடாமல் இப்படி பாட்டு படிச்சுக்கிட்டு இருந்தா யார் தூங்குறது அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. என்னது நீ தூங்க போறியா? தூங்க போகிறேன்னா போய் வெளியில் போய் படு, நான் அப்படி தான் பாட்டு படிப்பேன், இங்கே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. உன்னெல்லாம் திருத்த முடியாது, காலையில் உன்னை கவனிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து அந்த இடத்துல படுத்து உறங்கிடுறாங்க. காலையில் விடிஞ்சிடுது. விடிஞ்ச உடனே மாறனுக்கு வந்து தலைவலியாக இருக்குது. உடனே எந்திரிச்ச உடனே குட் மார்னிங் மேடம் அப்படிங்கிற மாதிரி வந்து வீரா கிட்ட சொல்கிறாங்க. வீரா வந்து மறைச்சி பார்க்காங்க. என்ன குட் மார்னிங் சொன்னால் மறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்க, சரி வழி விடு நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு விறுவிறுன்னு அந்த இடத்துல வந்து போகிறாரு. போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி வராரு. வந்தவொடனே ஏய் அங்கிட்டு வழி விடு, நான் டவல் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு போய் டவல் எடுத்துகிட்டு ஃபேஸ் எல்லாம் அப்படியே தொடச்சி விட்றாரு. அதை வந்து வீரா வந்து முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா நாளைக்கான எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.